இங்க ஒரு சின்ன குழந்தைய ஆசிரமத்துல இருந்து தத்தெடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஆனா இப்ப இந்த பொண்ணால உண்மையாவே அவங்கள அப்பாவும் அம்மாவுமா பார்க்கவே முடியல. என்ன இருந்தாலும் நம்மள வெளிய இருந்து கூட்டிட்டு வந்தவங்க தானே, இவங்க எப்படி நம்மளோட அப்பா அம்மாவா ஆக முடியும் அப்படின்ட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லயே தான் இருப்பா. ஆனா இந்த பொண்ணோட அப்பா அம்மாவும் இவகிட்ட க்ளோஸ் ஆகணும், இவளுக்கு பிடிச்சதெல்லாம் செய்யணும், நல்லா கம்ஃபர்டபுளா வச்சுக்கணும் அப்படின்றதுனால ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க தான். ஆனா எப்பவுமே இந்த பொண்ணு சோகமாவே தான் இருப்பா. ஒரு நாள் இப்ப இந்த பொண்ணு ரோட்ல அவங்க அப்பா அம்மா கூட நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு குட்டி பப்பியை பார்த்திருப்பா. அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அதனால இப்ப இந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மா கிட்ட இந்த பப்பியை நம்மளே வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு வளர்க்கலாமா அப்படின்னு கேட்டிருப்பா. முதல் தடவையா இந்த பொண்ணு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கா. அதனால கண்டிப்பா இதை நம்ம கொடுத்தே ஆகணும் அப்படின்றதுனால இப்ப அவங்களும் ஓகேன்னு சொல்லிடுவாங்க. அந்த பொண்ணுக்கு அந்த பப்பியை பாக்குறப்போ அவளை பாக்குற மாதிரியே தான் இருக்கு. எதனால அப்படின்னா இப்ப இதே மாதிரி இந்த பொண்ணோட அக்காவே ஆசிரமத்துல இருந்து தத்தெடுத்துட்டு தான் போயிருப்பாங்க. ஆனா இந்த பொண்ணோட அக்கா கொஞ்சம் வாழைத்தனம் எல்லாம் பண்றா அப்படின்றதுனால மறுபடியும் ஆசிரமத்துல கொண்டு விட்டுருப்பாங்க. எங்க நம்மள வாழைத்தனம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தா நம்மளையும் கொண்டு போயிட்டு விட்டுற போறாங்க அப்படின்றதுனால தான் அந்த பொண்ணு ரொம்ப சைலண்டாவே இருந்திருப்பா. இதை அவங்க அம்மா கிட்டே சொல்வா. அதுக்கு உங்க அம்மா நீ அப்படியெல்லாம் நினைக்காத, அவங்கள தத்தெடுத்துட்டு போனவங்க வேற ஒருத்தர், ஆனா நாங்க ஒன்று அந்த மாதிரிலாம் என்னைக்குமே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல இருந்து தான் இப்போ இந்த பொண்ணு அவங்க கிட்ட நல்லா பேசவும் ஆரம்பிப்பா. அவங்களோட உண்மையான பொண்ணு மாதிரி ரொம்ப ஜாலியா இருப்பா. லைஃபும் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கும். 3 பேரும் ஒரு அழகான குடும்பமா இருப்பாங்க. இப்ப கூட அந்த பப்பியை கூட்டிகிட்டு வெக்கேஷனுக்குலாம் போயிருப்பாங்க. லைஃப் ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்கும்போது இப்போ இந்த பொண்ணோட அப்பா ஒரு நோட்டீஸ் பார்த்திருப்பாரு. என்ன அப்படின்னா இப்போ இவங்க ஒரு பப்பியை வளர்த்துட்டு இருக்காங்களா, அது ஒரு வயசான பாட்டி வளர்த்துட்டு இருந்த பப்பி தான். அவங்க அந்த பப்பியை தொலைச்சிட்டு இருப்பாங்க. அதனால அந்த பப்பியை தான் தேடிட்டு இருப்பாங்க. இப்போ அவரு போயிட்டு அவங்களோட வைஃப் கிட்ட இந்த பாட்டியோட பப்பியை நம்ம திருப்பி கொடுத்துடலாமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஆனா வைஃப் ஒத்துக்கவே மாட்டாங்க. இப்ப அந்த பப்பி வந்ததுல இருந்து தான் இவ கொஞ்சமாச்சும் சந்தோஷமா நம்ம கிட்டலாம் பேசுறா. திருப்பி அனுப்பிட்டா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி சண்டை போடுவாங்க. ஆனா அந்த பாட்டியை பாத்துக்கிறதுக்கு யாருமே கிடையாது. கடைசி டைம்ல அவங்கள பாத்துக்க அந்த பப்பி மட்டும்தான் இருக்கு. நம்ம கண்டிப்பா கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிடுவாரு. அதனால இப்ப அவங்க அம்மாவும் போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட இருக்கிற விஷயம் எல்லாத்தையும் புரிய வைக்க ட்ரை பண்ணுவாங்க. நான் உனக்கு வேணும்னா இன்னொரு பப்பி கூட வாங்கி தரேன், ஆனா அந்த பாட்டிக்கு வேற யாரும் கிடையாது, நம்ம கொடுத்துடலாமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அந்த பொண்ணு இவ்வளவு சின்ன வயசுலயே அடம் பிடிக்காம சரி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்வா. பப்பி அந்த பாட்டி கிட்ட திருப்பி கொடுத்துட்டாங்க. ஆனா கொடுக்கும்போது அந்த பொண்ணு அழுதுகிட்டே தான் கொடுப்பா. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா இப்ப இந்த பொண்ணு அந்த பாட்டி வீட்டுக்கு இன்வைட் பண்ணிருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு கிஃப்டா அந்த பப்பியை திருப்பி கொடுத்துருவாங்க. எதனால நீங்க எங்க கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கிறப்போ அந்த பப்பி என்கிட்ட இருக்கிறத விட உங்ககிட்ட இருக்கும் போது தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. 2-3 நாளா சரியா சாப்பிடவே இல்லை. அந்த பொண்ணு நினைச்சு அழுதுகிட்டே இருக்கு. அதனால என்னை விட நீங்க நல்லா பாத்துப்பீங்கன்னு எனக்கு தோணுது, அதனால நீங்களே பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க.